Good evening students. இன்னைக்கு செகண்ட் லெசனோட செகண்ட் 5 மார்க் क्वेश्चन பார்க்க போறோம். மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா வச்சு தான் டெரைவ் பண்ண போறோம். அந்த ஃபார்முலா என்ன, J is equal to sigma into E. ஓகேவா? இப்போ இந்த क्वेश्चनல என்ன பண்றோம் அப்படின்னா, அதே மாதிரி தான் அங்க இருந்த மாதிரியே ஒரு கண்டக்டர் எடுத்திருக்கோம். அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து A. நம்ம அப்ளை பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E வெக்டர். அதாவது நம்ம அப்ளை பண்ற பொட்டன்ஷியல் வந்து V. அந்த பொட்டன்ஷியல்னால இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து கிரியேட் ஆகுது. இந்த என்டையர் லென்த்தும் E யோட வேல்யூ வந்து சேம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த தியரி பார்ட்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? when a potential difference V is applied across the wire, the net electric field is created in the wire which constitute the current in the wire. புரியுதா? potential difference V நம்ம அப்ளை பண்றோம், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது, அதனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் சிம்பிளிசிட்டி இது நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அந்த என்டையர் லென்த்தும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ சேமா இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட வேல்யூக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த அந்த என்டையர் லென்த் தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ V is equal to E into L. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம ஈயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இ வேணும்னா எல் அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ என்ன வரும்? V by L அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ஆல்ரெடி நமக்கு கரண்ட் டென்சிட்டிக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, போன கொஸ்டின்ல மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லால நம்ம இந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ J is equal to sigma into E. இந்த ஈயோட வேல்யூவை இப்போ இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ சிக்மா ஈக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? V by L போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கரண்ட் டென்சிட்டிக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும், கரண்ட் per unit area of cross section. So J is equal to I by E. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கிறது J ஓட வேல்யூ தான், இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கிறது J ஓட வேல்யூ தான். அப்ப இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவேட் பண்ணலாமா? சோ அதான் இங்க பண்ணிருக்கோம். J க்கு பதிலா இந்த I by A, இங்க சிக்மா V by L. இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ V மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, L அப்படியே மேலே போயிடும், சிக்மா அப்படியே கீழே வந்துடும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டிருக்கோம். V is equal to I into L by sigma A. இப்போ V ஈக்குவல் டு ஐ, நம்ம எவ்வளோ பொட்டன்ஷியல் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே கரண்ட் கான்ஸ்டியூட் ஆகும் இல்லையா. அப்போ அந்த கரண்ட் போக பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் R. அப்போ ரெசிஸ்டன்ஸ்னா இங்கே என்ன இருக்கு? L by sigma E. அப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அதுதான் அடுத்த பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எப்படி என்ன இருக்கு அப்படின்னா, V is equal to I into Rன்னு இருக்கு. ஆக்சுவலாக மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, V யோட வேல்யூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I. இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்றோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் இங்கே R, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க அப்படிதானே இருக்கு, V is equal to இங்க I இருக்கு, இந்த டேர்ம் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ரெசிஸ்டன்ஸ் R அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா. இதுதான் இங்க வந்து ஓம்ஸ்லான்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்திருக்காங்க. த பொட்டன்ஷியல் V அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா? I அப்படிங்கிறது அதுல ப்ரொடியூஸ் ஆகுற, அதுல பாஸ் ஆகுற கரண்டோட வேல்யூ. ஸோ த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கிவன் கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கரண்ட் பாசிங் த்ரூ இட். ஓகேவா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கண்டக்டர், அந்த கண்டக்டர்ல இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு? அது வழியா போற கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. when the temperature remain constant, டெம்பரேச்சர்ல எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இப்போ நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? V is equal to I into R அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்போ இதுல இருந்து நம்ம R ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? I அப்படியே கீழே போயிருமா? ஸோ R is equal to V by I. எப்பயுமே வந்து இந்த மாதிரி டிவைடட் பைல இருந்துச்சுன்னா அதை நம்ம டிஃபைன் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? த ரேஷியோ ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ த ரேஷியோ ஆஃப் V என்னமா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கண்டக்டர் டு I அப்படிங்கிறது என்னது? கரண்ட் பாசிங் த்ரூ த கண்டக்டர். ஸோ த ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கண்டக்டர் டு த கரண்ட் பாசிங் த்ரூ த கண்டக்டர். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸோட SI யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம். சரியா? ஓம்னா இந்த சிம்பிளில் தான் நம்ம வந்து டினோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் கிராஃப் வந்து ட்ரா பண்ணும்போது நமக்கு வந்து ஓம்ஸ்லா ஒபே பண்ணுச்சுன்னா அந்த மெட்டீரியல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வரும். இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸ்லோப்புக்கு ஃபார்முலா என்ன? del y by del x. ஸோ இந்த வேல்யூவில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த வீல எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, இது ரெண்டு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ del y அப்படின்னா ஐல இருக்க டிஃப்ரெண்ட் டிவைடட் பை டெல் எக்ஸ் அப்படின்னா இந்த வீல இருக்க டிஃப்ரெண்ட் I by Vன்னு இருக்கு. ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன? V by I. ஸோ அப்போ நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ரெசிப்ரோக்கல் வேல்யூவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த மெட்டீரியலுக்கு நம்ம கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன சொல்றது கிராஃப் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் வருதோ அது எல்லாமே ஓம்ஸ்லாவை ஒபே பண்ணுது. அதெல்லாம் நம்ம ஓமிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நான் ஓமிக் டிவைசஸாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வோல்டேஜ் வர்சஸ் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேற மாதிரி வரும். சரியா? ஸ்ட்ரைட் லைன் வராமல் வேற எப்படி வேணாலும் வரலாம். ஓகேவா? அதனால அதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ், இதை வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் இதை வச்சு நம்மளால ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ நான் ஓமிக் டிவைசஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கொஸ்டின் முடிஞ்சது. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.